மனிதர்களை கொண்டு கர்த்தர் பேசிக் கொண்டு வந்தார். இந்த கடைசி நாட்களிலே யோவேலை கொண்டு ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவதை நான் காண்பித்திருப்பதற்கு முன்பாக இந்த எழுப்புதல் கூட்டங்கள் கண்ணீரோடு பல நாட்கள் தேசம் எழுப்புதலை காண வேண்டும் என்கிற நம்முடைய தகப்பன்மார்கள், பெரிய பெரிய ஊழியர்கள், பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கவனமாய் கேளுங்க. இந்த தேசம் எழுப்புதலை காண பல வருடங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சிலவங்க ஜெபம் பண்ணி சோர்ந்து போனவங்க உண்டு. இது மாதிரி பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்தி, எழுப்புதல் கூட்டங்கள் நடத்திய இன்னமும் ஆண்டவர் எழுப்புதலை கொண்டு வர போறாரா? எழுப்புதல் தான் நம்மளும் கத்துறோம், எழுப்புதல் தான் நம்மளும் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டங்களையே நிறுத்தினவர்களும் நிறைய பேர் உண்டு. அதையும் மீறி ஒரு பெரிய தாகத்தோடு, ஒரு பெரிய விசுவாசத்தோடு கூட சிலர் செயல்பட்டு ஒரு பெரிய என்ன செய்யறது, எப்படியாவது இந்த தேசம் எழுப்புதலை காண வேண்டும் என்கிற ஒரு தரிசனத்தோடு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தரிசனத்தோடு எப்படியாவது நாங்கள் இருக்கக்கூடிய இந்த நாட்களையாவது இந்த தரிசனத்தை பெற்றுக்கொண்டவர்களாக மாத்திரமல்ல, இந்த தரிசனத்துக்கு நாங்கள் காண்கிறவர்களாக ஆண்டவரே நாங்கள் மாறணும்னு சொல்லி அநேக பரிசுத்தவான்கள், அநேக பெரிய பெரிய ஊழியர்கள் இந்த பட்டணத்தில், இந்த தேசங்களுக்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறேன். ஆண்டவர்கிட்ட நானும் ஜெபித்தேன். ஆண்டவரே, இவ்வளோ பேர் ஜெபிக்கிறாங்க, ஒரு மாற்றமும் இல்லை, என்ன ஒண்ணு காரியம் எதுங்கல்ல, இந்த தேச எழுப்புதல எப்பதான் வரும்னு தெரியல, எத்தனை வருஷம் கழிச்சு வரும்னு சொல்லவும் மாட்டீங்க. ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஒரு தேசத்தை மாற்ற முடியுமே. ஆனா ஆண்டவர் எங்களுடைய பட்டணத்துல இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இருந்து நாங்கள் ஜெபிக்கிறோமே. முதல்ல சோர்ந்து போனவங்களுக்கும், இந்த கூட்டங்கள் இது மாதிரி கூட்டங்களை நடத்தி இந்த கூட்டங்களை நிறுத்தி போட்டவங்களுக்கும், எழுப்புதல் இந்த தேசத்துல வந்துதான் தொலைமா பிரதர் இல்லையானே தெரியல அப்படிங்கிற பெரிய ஏக்கம் கொள்ளுகிறவர்களுக்கும் பரிசுத்த தேவன் ஒரு காரியத்தை இன்னைக்கு காட்டினதை உங்களுக்கு ஜஸ்ட் காண்பித்து கொடுத்து ஒரு சில காரியங்களை இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு இடைப்படுவாரா? இந்த எழுப்புதல் வருமா சார்? இந்த தேசங்களுக்குள்ள எழுப்புதல்னா ஆகாயோட புஸ்தகத்திலே ஆண்டவர் என்ன காண்பித்தார். 3 நாட்கள் கூட்டத்திலே நான் பேசும் பொழுது ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்விலே அவன் பாவ உணர்வடைந்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கதரிசியின் மூலமாகவும், அப்போஸ்தலர் மூலமாகவும், போதகர்கள் மூலமாகவும், சுவிசேஷகர் மூலமாகவும் இந்த தேவனுடைய வார்த்தை அவனுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக மாத்திரமல்ல, அவன் தேவனுக்கு தன்னுடைய வாழ்க்கையுடைய காரியங்களை அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த ஒரு பெரிய தனி மனிதனுடைய வாழ்க்கையை புறப்படுகிறது. அநேக ஜனங்கள் என்ன செய்யப்படுகிறது? ஒரு கூட்டம் கூடப்படுகிறது. அநேக ஜனங்களுக்குள்ளாக தேவ ஆவியானவர் இந்த எழுப்புதலை தட்டி எழுப்பி தேசங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ரிவைவல் வருது. அது கண்டினியூஸா ஆராதனையா இருக்கும், அது கண்டினியூஸ் ஜெபமா இருக்கணும். அந்த காரியங்கள் சபைகள்லாம் நிரப்பப்படும். அது வெடித்து கிளம்பக்கூடிய சுவிசேஷமாக இருக்கும். அந்த அநேகருடைய உள்ளம் உடைக்கப்படும். அநேக பாவத்தினாலே வெறுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஒடியாந்து முழங்கால் பண்ணிட்டு கதறக்கூடியதுதான் ஒரு எழுப்புதலுக்கு அடித்தளமா இருக்கும் என்பதை அன்றைய நாட்களை காட்டி கொடுத்தேன். இப்படிப்பட்ட எழுப்புதல் என்னுடைய தேசங்களுக்குள்ளாக வராதா? அநேக நாடுகளுக்குள்ள வந்துச்சு, அநேக பட்டணங்களுக்குள்ளாக வந்துச்சு. அநேக மனிதர்கள், ஒரு மனிதனை கொண்டு நீங்கள் தேவன் தேடுகிற ஒரு மனிதனை கொண்டு அநேக பட்டணங்களுக்குள்ளாக அந்த சுவிசேஷத்தை கொண்டு போக விரும்புகிற தேவன் அப்படின்னு ஒரு கேள்வியோட நீங்கள் இருக்கலாம். பார்த்துக்கிட்ட அநேகத்துல இருக்கலாம். அவங்களுக்காக எசேக்கியேல் 38வது அதிகாரத்துல உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம் தான், அதை மாத்திரம் சொல்லுவேன். அப்ப ஆண்டவர் பார்த்து ஒரு பெரிய பள்ளத்தாக்குகள்ல கொண்டு போய் ஒரு இதை காண்பித்து, இதை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் சொல்லு அப்படின்னு சொல்ல. அப்ப இவனுக்கு ஒரு டவுட் வந்து, ஆண்டவரே இங்க எலும்புகள்லாம் எழுப்பி வருவாங்களான்னு தெரியல, இதுக்கெல்லாம் ஜீவன் வருமானு தெரியல, அதை நீங்க தானே அறிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தீர்க்கதரிசி ஆண்டவர்கிட்ட சொல்லும் பொழுது, கர்த்தருடைய ஆவி, நல்லா கவனமாய் கேளுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அந்த உலர்ந்து போய் நொறுக்கப்பட்டு சிதறந்து கிடந்த ஒன்றுமில்லாத அந்த எலும்புகளுக்குள்ளாக தேவனுடைய ஆவியானவர் எப்படியாக ஒரு தீர்க்கதரிசியின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தை அது தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்பட்டு தேவனுடைய ஆவியானவர் அந்த உடைந்து போயிருக்கிற, நொறுக்கப்பட்டு கிடக்கிற, சிதறந்து போய் கிடக்கிற உயிரற்ற அந்த எலும்புகளுக்குள்ளாக ஜீவன் உண்டாகிறது போல இன்றைக்கு சபைகள் பிரியப்பட்டு கிடக்கலாம், சபைகள் உடைந்து போய் கிடக்கலாம், எழும்ப முடியாதபடி கிடக்கலாம், ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு கிடக்கலாம். சுவிசேஷனால என்ன சொல்றது?
குழப்பமான சூழ்நிலையில, குழப்பமான உபதேசத்தினால சிதைந்து போயிருக்கலாம். அநேக கூட்டங்களை கெடுத்து வேற விதமாய் திசை திருப்பவர்களாக இருக்கலாம். இதற்கு இந்த சத்தியத்துக்கு கீழ்ப்படியாத ஜனங்களாக இருக்கலாம். என்ன சொல்றது, இப்படிப்பட்ட பொல்லாத காரியங்களை செய்யறாங்களே, இப்படிப்பட்ட கிரியைகள் இருக்குதே, இவங்களை வச்சு எங்க ஆண்டவர் கிரியை செய்ய போகிறாரு அப்படின்னு இருக்கப்பட்ட அந்த எலும்புகளுக்குள்ளதான் ஜீவன் உண்டானது. கைகளை தட்டி இந்த இயேசுவை மகிமைப்படுத்துவீங்களா? அப்படிதான் இந்த தேசங்களுக்குள்ளாக ஒன்றுமில்லாத, உடைந்து போய், சிதைந்து போய், சிதறப்பட்டு கிடக்கிற அநேக மனிதனுக்குள்ளாக தீர்க்கதரிசியை கொண்டும் அப்போஸ்தலர்களை கொண்டும் ஜெபிக்கிற பரிசுத்தவான்களை கொண்டும் நடத்துகிற இந்த எழுப்புதலுக்காக பிரயாசப்படுகிற அநேக தேவ மனிதர்களை கொண்டும் கர்த்தருடைய வார்த்தை எழும்பி கட்டுப்படியாக தேவ ஆவியானவர் கிரியை செய்வார். இந்த தேசம் எழுப்புதலை காணும் ஐயா. சொல்வது உண்டு, கல்லூரி மத்தியிலே ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது 30 பேர் கொண்ட ஒரு கூட்டத்துக்கு இருக்கும்போது ஆண்டவரே பேதுருடைய நாட்களிலே புறப்பட்ட அநேக காரியங்கள் வந்துச்சு. அப்படிப்பட்ட அந்த 30 பேர் கொண்ட பிள்ளைகளுக்கு இயேசுவின் அன்பு தொடும் பொழுது 8 பிள்ளைகள் இயேசுவைக்காக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அங்கே ஞானஸ்தானம் எடுத்தார்கள். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம். இதே பட்டியல ஒரு ட்ரைனிங் சென்டர் மூலமா தான் சுவிசேஷத்தை கொண்டு போகணும். வாரம் ஒவ்வொரு வாரமும் 5 பேர், 4 பேர், 6 பேர், 5 பேர் மொத்தம் தேவனுடைய கிருபையினாலே இந்த வாரம் இந்த சுவிசேஷம் சொல்லுவோம். இந்த சுவிசேஷத்தினாலே அநேகருடைய உள்ளம் உடைக்கப்பட்டு அந்த இருதயம் தேவனுக்கு நேராக அப்படியே கண்ணீர் விட்டு தன்னுடைய பாவத்தை குறித்தும், தன்னுடைய வாழ்க்கையை குறித்தும், தன்னுடைய என்ன சொல்றது அந்த காரியங்களை குறித்தும் விக்கிரகத்துக்காக பிடிக்கப்பட்ட அந்த ஜனங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷம் அவர்களை விடுதலை ஆக்கிடப்படுது. 25-30 பேருக்கு கூட ஒவ்வொரு வாரமும் இந்த ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் பாராட்டின கிருபைகளுக்காக கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவாங்க. இந்த சின்ன குழுவுக்காக செயல்படுகிற எழுப்புதல் இது பட்டணங்களுக்குள்ளாக கிரியை செய்ய முடியும் என்பதை தேவன் அநேக தரம் சுட்டி காட்டினது மாத்திரமல்ல, அநேக தரம் விளம்பிக் கொண்டிருக்கிறது. நான் தைரியமாக சொல்கிறேன். என்ன சொல்றது, எழுப்புதல் இந்த நாட்களே வராதோ என்கிற ஒரு தவிப்போடு, ஒரு ஏக்கத்தோடு, ஒரு பாரத்தோடு கண்ணீரை ஊற்றிக் கொண்டிருக்கிற அநேக தேவ பிள்ளைகள், சபைகள், பரிசுத்தவான்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு எனக்கும் வருகிறது. எசேக்கியேலுக்கு உண்டு கர்த்தருடைய வல்லமை சிதறிப்பை கடந்த, உதறிப்பை கடந்த, உடைந்து கடந்த, நொறுக்கப்பட்டு கடந்த எல்லா ஜீவன் இல்லாத இடங்களுக்குள்ளாக இந்த வல்லமை பரிசுத்த ஆவியினாலே தொடும் பொழுது கர்த்தர் ஒரு மாபெரும் கிருபைகளை கொண்டு வரப் போகிறார். கைகளை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவீர்களா?